भारत माता की ये अपने 20 फ्लेवर और अरोमा के ये आइडिया समझा कि कश्मीर में उगने वाली एक्सोटिक वेजिटेबल्स को क्यों न दुनिया के नक्शे पर लाया जाए। बस फिर क्या था, चकुरा गांव के अब्दुल राशिद मीर जी इसके लिए सबसे पहले आ गया। उन्होंने गांव के अन्य किसानों की जमीन को एक साथ मिलाकर स्नो पीज उगाने का काम शुरू किया और देखते ही देखते स्नो पीज कश्मीर से लंदन तक पहुंचने लगे। इस सफलता ने जम्मू कश्मीर के लोगों की समृद्धि के लिए नए द्वार खोले। हमारे देश में ऐसे यूनिक प्रोडक्ट्स की कमी नहीं है। சந்திப்போம் என்பதாகும். இந்த உணர்வோடு தான் நான் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறேன் என்று பிப்ரவரி மாதம் உங்களிடம் கூறியிருந்தேன். இன்று மனதின் குரலோடு உங்களிடையே மீண்டும் வந்திருக்கிறேன். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள், உங்கள் வீடுகளில் அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்று நம்புகிறேன். இப்போது பருவமழை காலமும் வந்துவிட்டது. பருவமழை காலம் வரும்போது மனமும் குதூகலத்தில் துள்ளுகிறது. இன்று மீண்டும் ஒருமுறை நாம் மனதின் குரலில் தங்களுடைய செயல்பாடுகளால் தேசத்தில் மாற்றம் ஏற்படுத்திய நாட்டு மக்களை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். மேலும் நாம் நமது வளமான கலாச்சாரம், கௌரவமான வரலாறு, வளர்ச்சியை நோக்கிய பாரதத்தின் முயற்சிகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். நண்பர்களே, அப்போதெல்லாம் உங்களுடன் உரையாட முடியவில்லையே என்ற உணர்வு என்னை அழுத்தியது. ஆனால் கடந்த மாதங்களில் நீங்களெல்லாம் எனக்கு லட்சக்கணக்கான செய்திகளை அனுப்பியிருக்கிறீர்கள் என்பதை காணும்போது என் மனதிற்கு மிகவும் உவப்பாக இருக்கிறது. மனதின் குரல் என்ற வானொலி நிகழ்ச்சி சில மாதங்களுக்கு என்னமோ தடைப்பட்டிருக்கலாம். ஆனால் மனதின் குரலில் ஏற்படுத்திய உணர்வினால் தேசத்தில், சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நல்ல பணிகள், சுயநலமற்ற உணர்வோடு புரியப்படும் பணிகள், சமூகத்தில் நல்ல ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. தேர்தல் காலத்து செய்திகளுக்கு இடையே கண்டிப்பாக மனதை தொடக்கூடிய செயல்கள், செய்திகள் மீது உங்கள் கவனம் செலுத்தப்பட்டிருக்கும். நண்பர்களே, நமது அரசியல் அமைப்பு சட்டம் மற்றும் தேசத்தின் ஜனநாயக அமைப்புகள் மீது தங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையை மீண்டும் நிரூபித்திருக்கும் நமது நாட்டு மக்களுக்கு நான் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். 2024ஆம் ஆண்டின் தேர்தல் உலகின் மிகப்பெரிய தேர்தலாகும். உலகின் எந்த ஒரு தேசத்திலும் இத்தனை பெரிய தேர்தல் இதுவரை எப்போதும் நடந்ததில்லை. இதிலே 65 கோடி மக்கள் வாக்களித்தார்கள். நான் தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்களிப்பு முறையோடு தொடர்புடைய அனைத்து பேருக்கும் இந்த காரணத்திற்காக பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். எனது அருமை நாட்டு மக்களே, இன்று ஜூன் மாதம் 30ஆம் தேதி மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாகும். இந்த நாளைத்தான் நமது பழங்குடியின சகோதர சகோதரிகள் ஹூல் தினம் என்ற வகையிலே கொண்டாடுகிறார்கள். இந்த நாள் வீரர்களான சித்தோ கான்ஹூவின் அசாத்தியமான சாகசத்தோடு தொடர்புடையது. இவர்கள் அந்நிய ஆட்சியாளர்களின் கொடுமைகளை வலிமையாக எதிர்த்தார்கள். வீரர்கள் சித்தோ கான்ஹூ ஆயிரக்கணக்கான சந்தாலி சகாக்களை ஒன்றிணைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தீவிரமான போராட்டத்தை மேற்கொண்டார்கள். இது எப்போது என்று உங்களுக்கு தெரியுமா? இது
1855 புரிந்தார்கள். அவர்கள் மீது பலவிதமான கட்டுப்பாடுகளையும் விதித்திருந்தார்கள். இந்த போராட்டத்தில் அற்புதமான வீரத்தை வெளிப்படுத்திய வீரர்களான சித்துவும் கான்ஹூவும் பலிதானிகளாகினார்கள். ஜார்க்கண்டின் பூமியின் இந்த அமரகாதை படைத்த சத்புத்திரர்களின் பலிதானம் இன்றும் கூட நாட்டு மக்களுக்கு உத்வேகமளித்து வருகின்றது. இவர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு பாடலை சந்தாலி மொழியிலே கேட்போம், வாருங்கள். எனக்கு பிரியமான நண்பர்களே, உலகின் மிகவும் விலை மதிப்பில்லாத உறவு எது என்று நான் உங்களிடம் வினவினால் நீங்கள் கண்டிப்பாக அம்மா என்றே கூறுவீர்கள். நம் அனைவரின் வாழ்க்கையிலும் அம்மாவுக்கான இடம் மிகவும் உயர்வானதாகவே இருக்கும். அம்மா அனைத்து துக்கங்களையும் சகித்துக்கொண்டு தனது மக்களை நன்கு வளர்க்கிறாள். ஒவ்வொரு அன்னையும் தனது குழந்தைகளின் மீது அன்பை சொரிகிறாள். நம் ஒவ்வொருவரையும் பெற்ற அன்னையின் அன்பு நம் அனைவரின் மீதும் நாம் என்றுமே திருப்பிச் செலுத்த முடியாத ஒரு கடனை போன்றது. நாம் நமது அன்னையருக்கு ஏதாவது திருப்பிச் செலுத்த முடியுமா என்று நான் எண்ணி பார்க்கிறேன். ஆனால் ஏதாவது செய்ய முடியுமா சொல்லுங்கள். இந்த எண்ணத்தால் உந்தப்பட்டுதான் நான் இந்த ஆண்டு உலக சுற்றுலா தினத்தன்று ஒரு சிறப்பான இயக்கத்தை ஆரம்பித்தேன். இந்த இயக்கத்தின் பெயர் ஒரு மரம் அன்னையின் பெயரில். நானும் கூட என் மல்யுத்தம் மற்றும் குதிரையேற்றத்தில் நமது அணியின் வீரர்கள் நாம் முன்பு போட்டியிடாத பிரிவுகளிலும் போட்டி போட இருக்கிறார்கள். இந்த முறை விளையாட்டுகளில் ஒரு அனாதியான சிலிர்ப்பை நம்மால் உணர முடியும் என்பதை நீங்களே அனுமானித்துக் கொள்ளலாம். சில மாதங்கள் முன்பாக உலக மாற்றுத்திறனாளிகளுக்கான தடகள போட்டிகளில் நமது மிகச்சிறப்பான செயல்பாடு என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறது. அதே போல சதுரங்கம் மற்றும் பேட்மிண்டனிலும் கூட நமது விளையாட்டு 50 साल पूरे कर रहा है। 50 वर्षों से लगातार इस बुलेटिन ने कितने ही लोगों को संस्कृत से जोड़े रखा है। मैं ऑल इंडिया रेडियो परिवार को बधाई देता हूँ। साथियों, संस्कृत की प्राचीन भारतीय ज्ञान நமது பாரதிய வம்சாவழியைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 6000. அவர்கள் அனைவருக்கும் தங்களுடைய மரபு பற்றி மிகுந்த பெருமிதம் இருக்கிறது. ஜூன் மாதம் 1ஆம் தேதியன்று இந்தியர்கள் வந்து சேர்ந்த தினத்தை அவர்கள் கொண்டாடிய விதத்தை பார்த்தாலே போதும் அவர்களுடைய இந்திய தன்மை மீதான பெருமித உணர்வை நம்மால் உணர முடியும். உலகெங்கும் பாரத நாட்டு மரபு மற்றும் கலாச்சாரத்தின் இத்தகைய பரவலை பார்க்கும்போது அனைத்து இந்தியருக்குமே பெருமை மேலோங்குகிறது. நண்பர்களே, இந்த மாதம் உலகெங்கிலும் 10வது யோகக்கலை தினம் மிகுந்த உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் கொண்டாடப்பட்டது. நானுமே கூட ஜம்மு காஷ்மீரத்தின் ஸ்ரீநகரிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டேன். காஷ்மீரத்தின் இளைஞர்களோடு கூடவே இளம் சிறார்களும் சிறுமிகளும் கூட யோகக்கலை தினத்தில் பங்கெடுத்துக் கொண்டு யோகக்கலை பயின்றார்கள். உலகெங்கிலும் யோகக்கலை தினம் பல அருமையான சாதனைகளை படைத்திருக்கிறது. சவுதி அரேபியாவில் முதன்முறையாக ஒரு பெண்மணியான அல் ஹனோஃப் சாத் அவர்கள் பொதுவான யோகக்கலை நெறிமுறையை முன்னின்று நடத்தினார். ஒரு பிரதானமான யோகக்கலை பயிற்சியை சவுதி நாட்டை சார்ந்த ஒரு பெண் வழி நடத்துவது என்பது இதுவே முதன்முறையாகும். மனதின் குரல் நிகழ்ச்சி 111வது நிகழ்ச்சியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 111வது மாதமாக ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையானது நம்முடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களிடத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் உரையாற்றுகின்ற நிகழ்ச்சி நாம் கண்டுகிறோம். இந்த நிகழ்ச்சியில் பல அரிய தகவல்கள், பல சமூக சேவர்களுடைய அரிய பணிகள்லாம் நமக்கு தெரிய வருகிறது. உள்ளூர் பொருட்களை ஊக்குவிப்பது, அதே போல் நம்மளுடைய உள்நாட்டு கலாச்சாரத்தை ஊக்குவிப்பது, அவர்களை அடையாளப்படுத்துவது. குறிப்பாக இன்றைக்கு
மனதின் குரல் நிகழ்ச்சியில் நம்மளுடைய கேரளா தமிழ்நாடு பார்டரில் இருக்கிற பாலக்காடு பக்கத்தில் இருக்கிற அட்டப்பாடி கிராமம், மலை கிராமத்தில் தான் இந்த குடைகள் தயாரித்து நமக்கு எல்லாம் இந்த பருவமழை காலத்தில் கொடுக்குறார்கள். அதுவும் மலைவாழ் மக்கள் அந்த குடையை தயாரிக்கிறார்கள் என்பது நமக்கு ஒரு பெரிய தகவலாக இருக்கிறது. அதே போல் நம்மளுடைய பக்கத்தில் ஆந்திரா மாநிலத்தில் அரக்கு காப்பி, நம்ம எல்லாரும் நிறைய தமிழ்நாட்டில் அதிகமாக காப்பி குடியர்களாக இருக்கிறோம். இந்த அரக்கு காப்பியினுடைய புகழை பற்றி இன்றைக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு வெளியில் கொண்டது. அதே போல் நம்மளுடைய தமிழ்நாட்டில் அதிகமாக விளையிற அவரைக்காய் காஷ்மீரில் விளைவிக்கப்பட்டு அந்த அவரைக்காய் வெளிநாடுகளுக்கு கொண்டு போகின்ற அந்த தகவலையும் இன்றைக்கு மனதின் குரல் நிகழ்ச்சியில் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் தெரிவித்தார்கள். இதுபோல் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கூட ஒவ்வொரு புதிய புதிய தகவல்கள், புதிய புதிய நபர்களுடைய செயல்பாடுகளை வெளிக்கொண்டு வருவது, இயற்கையை போற்றுவது. இன்றைக்கு மனதின் குரலில் கடந்த சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஒவ்வொருவரும் தன்னுடைய அம்மா பெயரில் ஒரு மரம் நட வேண்டும் என பாரத தாய் இந்த பூமி தாயை போற்றும் விதமாக, நம்மளுடைய அன்னையரை போற்றும் விதமாக மரம் நட வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவர்களுடைய வீட்டில் குறைந்தபட்சம் அம்மா பேரில் ஒரு மரம் நட வேண்டும் என்பது. அந்த மரங்களை நடுவதன் மூலம் சுற்றுச்சூழலை நாம் இன்னும் மேம்படுத்த முடியும், நாம் இயற்கை வளத்தை மேம்படுத்த முடியும். இப்படி பல அறிவியல் தகவல்லாம் நம்ம இடத்துல கலந்து கொண்டிருக்கின்ற இந்த மனதின் குரல் 3வது முறையாக நம்முடைய பிரதமர் அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பிறகு நடக்கின்ற முதல் மனதின் குரல் நிகழ்ச்சி. அந்த மனதின் குரல் நிகழ்ச்சியை நாம் அனைவரும் இங்கே இருக்கிற எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு வினோத் செல்வம் அவர்கள், மாவட்ட தலைவர் சகோதரர் திரு விஜயானந்த் அவர்கள், அறிவுசார் பிரிவுடைய தலைவர் செல்வின் அவர்கள், இப்படி அனைத்து சகோதரர்களும் இங்கே கலந்து கொண்டு இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொண்டு ஓசூர் விமான நிலைய அறிவிப்பு எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த அரசு வந்து எதையும் ஆராயாமல் தமிழ்நாடு அரசு அறிவிக்காதுன்னு தொழில்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதாவது அவங்க ஒரு சர்வதேச விமான நிலையம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ரூல்ஸ் பக்கத்திலேயே பெங்களூர் விமான நிலையம் இருக்கிறது. இந்த விமான நிலையம் சாத்தியமாக இருக்குமா என்பதெல்லாம் அவர்கள் இன்னும் சாத்தியப்பட வேண்டும். அதாவது நாமளை பொறுத்தளவுக்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு முக்கியம். ஆனால் அதை மக்களை ஏமாற்றும் விதமாக, மக்களை திசை திருப்பும் விதமாக தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படும். விதிவிலக்குகள் கொண்டு வர முடியுமா? அவங்க சொல்லியிருக்காங்க, அது போய் அவங்க கொடுத்து ஆலோசிப்பார்கள். அதுக்கெல்லாம் பல நாட்கள் எடுக்கும். ஏதோ இன்றைக்கி அவங்க சொன்னாங்க அதுக்கு உடனே நான் ரியாக்ட் பண்ணுன்றதெல்லாம் நடக்கிற விஷயம். முதலமைச்சர் தொழில் முதலீடுகளை இருக்க முதலமைச்சர் வந்து அமெரிக்கா பயணம் போகிறாரு. ஏற்கனவே முதலீட்டாளர் மாநாடு ஸ்பெயினுக்கு போனார். அதனுடைய முதலீடு என்னாச்சுன்றது இன்றைக்கி 60% வந்து நடைமுறைக்கு வந்திருக்கிறதா சொல்கிறார் தொழில்துறை. ஸ்பெயினில் போயிட்டு எவ்வளோ முதலீடுகள் கொண்டு வந்தாங்கன்றது வெளிப்படையாக இன்னும் வீட்டில். அதுக்கு முன்னாடி போன ட்ரிப்பினுடைய முதலீடுகள் இன்னும் ஒன்றும் வந்து சேரல. இங்கேருந்து பல நிறுவனங்கள் இவங்க வந்த பிறகு மூடிட்டு வெளிநாடுகளுக்கு போனது தான் நடந்திருக்கிறார். அமெரிக்காவுக்கு அவர் எதற்காக போகிறார் என்பது வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். எத்தனை நிறுவனங்களை சந்திக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். எத்தனை நிறுவனங்களுடைய முதலீடுகளை இங்கே கொண்டு வரார்கள் என்று வெளிப்படையாக அறிவித்து அதனுடைய எக்ஸிஸ்டிங், அதாவது அவங்க வந்த பிறகு அவர்களுடைய செயல்பாடெல்லாம் ஒரு வெளிப்படையாக அறிவிக்கும் பொழுது தான் அதனுடைய செயல்பாடு அல்லது அதனுடைய பயன் நமக்கு தெரியும். சிபிஐக்கு இன்னும் தமிழ்நாடு அரசு பரிந்துரை செய்யலை. அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன காரணமாக இருக்குங்க? பயம்தான். இதில் பல திமுக நிர்வாகிகள் சம்மந்தப்பட்டிருப்பார்களோ அல்லது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய செயலற்ற தன்மை வெளியில் வரும் என்ற பயம். நாங்கள் தொடர்ந்து எங்கள் தேசிய தலைவர் முற்பொண்டு அனைவரும் சிபிஐக்கு இந்த விசாரணை கொடுக்க வேண்டும். இது கிட்டத்தட்ட 63க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். பட்டியலின கமிஷன் கூட இங்கே வந்து விசாரணை தெரிவித்து அங்கே சென்றிருக்கிறார்கள். அதே போல் மகளிர் கமிஷன் அவர்களுடைய விசாரணை செய்து சென்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக இந்த சம்பவத்திற்கு, கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு அவர்கள் இந்த வழக்கை சிபிஐ எடுத்து ஒப்படைக்கிறார். சிஎம் பேசும்போது எதை மறைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சிபிஐ விசாரணை கேட்குறீங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. மக்கள் இறந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 55-60 மேலே 23 பேர்
அவங்க கணக்குப்படி இன்னும் என்னன்றது எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் பேர் ஹாஸ்பிட்டல் 63 பேர் இறந்திருக்கிறார். அதை பற்றின ஒரு முறையான விசாரணை வேண்டும். ஏற்கனவே மரக்காணம் சிபிசிஐடி விசாரணை என்னாச்சு? இன்றைக்கு வரலும் அதனுடைய விசாரணை நீண்டு கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கு வரலும் அதுக்கு ஒரு முடிவில்லை. எங்கும் கள்ளச்சாராயம், எங்கும் விஷச்சாராயம். அவங்க என்ன வேணாலும் பேர் வைக்கிறாங்க. அது கள்ளச்சாராயம் ஆகட்டும், விஷச்சாராயம் ஆகட்டும், அல்லது மெத்தனாலில் தண்ணி கலந்து கொடுத்ததாகட்டும், இதுக்கெல்லாம் முழு பொறுப்பு திமுக அரசாங்கம், முழு பொறுப்பு திமுகவுடைய முதலமைச்சர் அவர்கள். காவல்துறையை தன்னுடைய கையில் வச்சிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள், உள்துறையை கையில் வச்சிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள். முழு பொறுப்பேற்க வேண்டும். அவர் துறையினுடைய அமைச்சரை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அத்தனை பேரும் கேட்டாங்க. இன்னும் அந்த துறையினுடைய அமைச்சர் அதுக்கான பதில் கூட, விளக்கத்தை கூட கொடுக்காமல் தான் இருக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்கள் இந்த சம்பவத்தில் மக்கள் மத்தியில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மக்கள் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் அதை பற்றி எதுவுமே இன்றைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. உடனடியாக அந்த வழக்கை சிபிஐ கொள்ளும்போது தான் இதனுடைய முழு உண்மையும் வெளிவரும்.